நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சா மட்டும் போதாது, முக்கியமா இந்த விஷயங்களை அவர் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அவரோட கட்சி சோலி முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சில பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த நியூஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நடிகர் விஜய் இப்போ தலைவர் விஜயா மாறி இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்களோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்ட்டு தளபதி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. சோ சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் முழுசா இருக்கு. சோ இந்த 2 வருஷத்துல கட்சியை பெரிய அளவுல வளர்த்தரலாம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நிலைமையில நடிகர் விஜய் இந்த விஷயங்களை பண்ணல அப்படின்னா அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆக மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கட்சியும் கொஞ்சம் கூட வளராது அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சரி, தளபதி அப்படி என்னதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, முழு நேர அரசியல்வாதியா மாற போறேன் அப்படின்ட்டு வாயில சொன்னா மட்டும் பத்தாது, 24 மணி நேரமும் மக்களுக்காக குரல் கொடுக்க தயாரா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா வந்து நிக்கணும். மாநிலத்தில் ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி அப்படின்னு யாரு தப்பு செஞ்சாலுமே தட்டி கேட்கிற தைரியம் வேணும். தொண்டர்களை உருவாக்கணும். நிர்வாகிகள் சோர்ந்து போகாம தொடர்ந்து கட்சி வேலைகளை செய்யற அளவு உருவாக்கணும். மாசத்துக்கு 4 பொதுக்கூட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே நடிகர் விஜய் கலந்துக்கணும். தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாரு அப்படின்னா சத்தியமா வேலைக்கே ஆகாது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 24 மணி நேரமும் களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு தயார் நிலையில நடிகர் விஜய் இருக்கணும் அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை மட்டும் நடிகர் விஜய் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவர் முதலமைச்சர் ஆவது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம் அறிக்கை விடுறது, ட்விட்டர்ல போஸ்ட் போடுறத மட்டும் வேலையா வச்சிருந்தாரு அப்படின்னா இப்பவே அவரோட அரசியல் கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் சினிமால நடிக்கவே போயிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா தளபதி கண்டிப்பா களத்துல இறங்கி வேலை செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.